அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுடா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே இந்த டேட்டில் வந்து டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிட்டு ரெகுலராக கொஷின் செட்டிங் வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப என்னென்ன கண்டென்ட் படிக்கணுன்றதை பிஃபோர் டே உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ டெஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. ஓகே. ஸோ அது இல்லாமல் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எம்சிக்யூஸ் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட் அது. ஸோ அது கொஷின்ஸ்லாம் தரமாக இருக்கும். அந்த எம்சிக்யூ 10 யூனிட்டுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 720 பேஜ் கிட்ட இருக்கும் அந்த சிங்கிள் புக்லெட்டு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் கேட்டால் ஒரு முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா கான்டோர் இன்டகிரேஷன் ஃபைன் பண்ணுறது. Compute the closed contour integration mod z equal to 1 e power z divided by z cube into dz. Option A 0, option B 2 pi I, option C pi I, option D pi I into E. Okay. So இந்த closed contour integration எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க contour பார்த்தீங்கன்னா mod z equal to 1 சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. இதான் என்னுடைய contour, closed contour mod z equal to 1. Over this region நம்ம என்ன பண்ணுவோம்? Over this contour இந்த இன்டெக்ரலை evaluate பண்ணுவோம். என்னது? e power z divided by z cube into dz. Okay. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காட்சி ரெசிடியூ தியரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் அந்த தியரத்தை யூஸ் பண்ணி இதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாயிண்ட் அட் ஜீரோக்கு காட்சி இன்டெகிரல் தியரம் ஃபார் டெரிவேட்டிவ்ஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். பாயிண்ட் அட் ஜீரோ. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா 2 pi I into fn of 0 divided by n factorial. This is equal to closed contour C f of z divided by z power n plus 1 into dz. ஓகே. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ரொம்ப முக்கியமானது. இது பாயிண்ட் அட் ஜீரோக்கு காட்சி இன்டெகிரல் ஃபார் த டெரிவேட்டிவ். ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ உங்களுடைய எஃப் ஆஃப் இசட் வந்து இ பவர் இசட், எஃப் ஆஃப் இசட் வந்து இ பவர் இசட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே n plus 1 வந்து 3. அப்போ n plus 1 ஈக்குவல் டு 3னா என்னோட வேல்யூ வந்து 2. ஓகே. அப்போ இந்த இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இன்டெகிரல் ஓவர் சி e power z divided by z cube into dz நம்ம கண்டுபிடிக்கணும். This is equal to 2 pi I times fn of 0, f second derivative at 0 divided by ஏன்னா n வந்து 2 factorial கரெக்டா. ஸோ இப்போ e power z உடைய டபுள் டெரிவேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா e power z தான். இது பாயிண்ட் அட் ஜீரோவில் எவாலுவேட் பண்ணுறீங்கன்னா வேல்யூ வந்து 1 வரும் அட் ஜீரோவில். கரெக்டா? கரெக்டு தானே? அப்போ இது மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே எழுதிக்கிறேன். ஸோ 2 pi I divided by 2 into f double derivative at 0 பார்த்தீங்கன்னா 1, 2 கேன்சல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா pi I. ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்க? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லை? ஸோ நீங்கள் இந்த ஐடியாஸும் உங்களுக்கு டக்குன்னு கேட்ச் ஆகணும். இதுதான் காட்சி இன்டெகிரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ்ஸ் அட் 0 பாயிண்ட்டுக்கு நான் போடுறேன். ஓகே. ஸோ என்னது திருப்பி ஒரு டைம் ரீரைட் பண்ணிக்கிறேன். மைண்டில் வச்சுக்கங்க. 2 pi I into fn of 0 divided by n factorial. This is equal to closed contour over C f of z divided by z power n into dz. Okay. z power n plus 1 into dz. Okay. ஸோ இங்கே இருக்கிற n தான் நீங்கள் உள்ளே போட போகிறீங்க. இது பாயிண்ட் அட் ஜீரோக்கு நான் எழுதுறேன். அட் ஜீரோக்கு நான் எழுதிட்டு இருக்கேன். அட் ஜீரோ. ஓகே. இந்த போர்ஷன் மட்டும் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் எஃப் ஆஃப் இசட் ஃபைன் பண்ணணும். அதனுடைய என்ன டெரிவேட்டிவ்ஸ் ஆர்டர் ஃபைன் பண்ணணும். அந்த பாயிண்ட் அட் ஜீரோக்கு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து டெஸ்ட் பேட்சில் கேட்டிருக்கேன். ஒரு சிலவங்க ரெசிடியூஸ் யூஸ் பண்ணி போடுவீங்க. நத்திங் தான். ஸோ ரெசிடியூக்கு போகலாம். ஒரு சில டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணி ரெசிடியூஸை ஃபைன் பண்ணலாம். பட் இது அது அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. சாதாரணமாக நீங்கள் போட்டு போகலாம். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.